Hello friends, welcome back to Speak English. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 50 பிகினிங் வேர்ட்ஸ், அதாவது ஆரம்ப வார்த்தைகள் தான் பார்க்க போகிறோம். இந்த வார்த்தைகள் தெரியாமல் இங்கிலீஷை கற்றுக்கவே முடியாதுங்க. ஸோ அதனால் என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நான் உங்களுக்கு ஈஸியாகவே சொல்லித்தர போகிறேன். எல்லா வார்த்தைகளையும் தமிழில் சொல்லி அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு சொல்லித்தர போகிறேன். இந்த மாதிரி டெய்லியும் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்பீக் இங்கிலீஷ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு வார்த்தை என்னென்னா தற்பொழுது. தற்பொழுது இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ப்ரெசண்ட். நெக்ஸ்ட் ஒன் நிலை. நிலை இது எப்படி சொல்லலாம்? பொசிஷன். நெக்ஸ்ட் ஒன் பயணம் இது எப்படி சொல்லலாம்? ஜர்னி. நெக்ஸ்ட் ஒன் பின்னம். நம்ம மேக்ஸ்லாம் யூஸ் பண்ணோம்னாங்க, இது எப்படி சொல்லலாம்னா ஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட் ஒன் நிரூபிக்க இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்லனா? ப்ரூவ். நெக்ஸ்ட் ஒன் தனிமையானது இதெல்லாம் எப்படி சொல்லலாம்னா இங்கிலீஷில்? அலோன். நெக்ஸ்ட் ஒன் விரும்பும் ஆசை இதெல்லாம் எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்லனா? விஷ். நெக்ஸ்ட் ஒன் பலகை இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? போர்டு. நெக்ஸ்ட் ஒன் மகிழ்ச்சி இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஜாய் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் எழுதப்பட்ட இதெல்லாம் எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ரைட்டன். நெக்ஸ்ட் ஒன் வைக்கப்பட்டுள்ளது இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? கெப்ட். நெக்ஸ்ட் ஒன் விளிம்பு இது எப்படி சொல்லலாம்? எட்ஜ். நெக்ஸ்ட் ஒன் மென்மையான இது எப்படி சொல்லலாம்? சாஃப்ட். நெக்ஸ்ட் ஒன் எரிவாயு இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கேஸ். நெக்ஸ்ட் ஒன் நம்பிக்கை இது எப்படி சொல்லலாம்? ஹோப். நெக்ஸ்ட் ஒன் விசித்திரமான நம்ம சொல்லலாம், இது எப்படி சொல்லலாம்னா? ஸ்ட்ரேஞ்ச். நெக்ஸ்ட் ஒன் போய்விட்டது சென்றது இதெல்லாம் எப்படி சொல்லலாம்? கான். நெக்ஸ்ட் ஒன் வர்த்தகம் இது எப்படி சொல்லலாம்? ட்ரேட். நெக்ஸ்ட் ஒன் பெறுதல் இதெல்லாம் எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ரிசீவ். நெக்ஸ்ட் ஒன் வரிசை இது எப்படி சொல்லலாம்? ரோ. நெக்ஸ்ட் ஒன் மிக சரியான இதெல்லாம் எப்படி சொல்லலாம்னா? எக்ஸாக்ட். நெக்ஸ்ட் ஒன் குறைந்தது இதெல்லாம் எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? லீஸ்ட். நெக்ஸ்ட் ஒன் சிக்கல் பிரச்சனை இதெல்லாம் எப்படி சொல்லலாம்? ட்ரபிள். நெக்ஸ்ட் ஒன் கூச்சல் இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா? ஷோட். நெக்ஸ்ட் ஒன் எழுதினர் இதெல்லாம் எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ரோட். நெக்ஸ்ட் ஒன் சேர இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஜாயின். நெக்ஸ்ட் ஒன் பரிந்துரை இது எப்படி சொல்லலாம்? சஜெஸ்ட். நெக்ஸ்ட் ஒன் தொடு இது எப்படி சொல்லலாம்? டச். நெக்ஸ்ட் ஒன் வளர்ந்தது இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? க்ரூ. நெக்ஸ்ட் ஒன் கம்பி இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? வயர். நெக்ஸ்ட் ஒன் செலவு இது எப்படி சொல்லலாம்? காஸ்ட். நெக்ஸ்ட் ஒன் இழந்த இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? லாஸ்ட். நெக்ஸ்ட் ஒன் அணிய உடைகள் இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? வியர். நெக்ஸ்ட் ஒன் சமன் இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஈக்குவல். நெக்ஸ்ட் ஒன் அனுப்பப்பட்டது அப்படின்னா சென்ட். நெக்ஸ்ட் ஒன் விழுந்தது இது எப்படி சொல்லுவாங்கன்னா இங்கிலீஷில்? ஃபில். நெக்ஸ்ட் ஒன் பொருத்தம் இது எப்படி சொல்லுவாங்கன்னா? ஃபிட். நெக்ஸ்ட் ஒன் ஓட்டம் இது எப்படி சொல்லலாம்? ஃப்ளோ. நெக்ஸ்ட் ஒன் உடைந்தது இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ப்ரோக். நெக்ஸ்ட் ஒன் வழக்கு இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? கேஸ். நெக்ஸ்ட் ஒன் அளவு இது எப்படி சொல்லலாம்? ஸ்கேல். நெக்ஸ்ட் ஒன் தவிர இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா? எக்ஸப்ட். நெக்ஸ்ட் ஒன் சத்தமாக இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? லவுட்.
நெக்ஸ்ட் ஒன் கவனித்தல் கவனிக்கவும். இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? அப்சர்வ். நெக்ஸ்ட் ஒன் வயது இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஏஜ். நெக்ஸ்ட் ஒன் அமைதியான இது எப்படி சொல்லலாம்? கொயட். நெக்ஸ்ட் ஒன் சிறிய இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? டின்னி. நெக்ஸ்ட் ஒன் வடிவமைப்பு இது எப்படி சொல்லலாம்? டிசைன். நெக்ஸ்ட் ஒன் புன்னகை. எல்லாருக்குமே தெரியும் புன்னகைனா ஸ்மைல். நெக்ஸ்ட் ஒன் துறை இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? டெப்ட். அதான் டிபார்ட்மெண்ட் அப்படின்வாங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க் இருக்குது. எழுச்சி இது எப்படி இங்கிலீஷில் வரும்னு நீங்கள் தாங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்பீக் இங்கிலீஷ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.